நம்மளோட பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா, நம்மளோட மனசு, மூளையும் சமநிலையா இருக்கணும். அப்பதான் சமாளிக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு இந்த ஸ்டோரி மட்டும் கேளுங்க. ஒரு மன்னர் வந்து 4 அமைச்சர்கள கூப்பிட்டு 4 பேர்ல ஒரு ஆள் தான் முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு சின்ன தேர்வு இருக்கு. நீங்க இதுல பாஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அதுல ஒரு ஆள் முதலமைச்சர் ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான அறிவிப்ப வெளியிடுறாரு. அந்த 4 அமைச்சர்களுக்கும் ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. என்ன தேர்வு அப்படின்னா, கணித முறைப்படி பூட்டியிருக்க பூட்ட சாவியே இல்லாம திறக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுல நீங்க தேர்வுல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்ப வெளியிடுறாரு. அந்த 3 அமைச்சர்களுமே நைட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்காம, எப்படி பூட்ட தொறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புத்தகம்லாம் பார்த்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு அமைச்சர் மட்டும் எந்த டென்ஷனுமே இல்லாம பேசாம படுத்து தூங்கிறாரு. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் 4 அமைச்சர்களுமே அரசவைக்கு வர்றாங்க. வந்து உட்காரும்போது அந்த 3 அமைச்சர்களுமே ஓலைச்சுவடிய பார்த்து ஒரு பதட்டத்தோட அத திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 3 அமைச்சருமே அந்த பூட்ட தொறக்க முடியல. அந்த 4வது அமைச்சர் மட்டும் எந்திரிச்சு போயி ஒரு 2 நிமிஷம் அந்த பூட்ட அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு, பொறுமையா அத ஹேண்டில் பண்ணி சாவியே இல்லாம பூட்ட திறந்துர்றாரு. ஆனா அந்த பூட்டு பூட்டவே இல்ல. இந்த கதையில என்ன புரியுது அப்படின்னா, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, நம்மளோட மனசும், மூளையும் சமநிலையா இருந்துச்சு அப்படின்னா, என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா, அந்த பிரச்சனைய ஈஸியா தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த கதைகள்ல இருந்து நமக்கு புரியுது. இந்த கதைய எல்லாரும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேட்ச ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.